நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமென் காலின் கீழே மீன்களின் கூட்டம் என் மேலே. இந்த பாடல் கண்ணனின் அன்பை புரிந்து கொள்வதால் ஏற்படும் அந்த ஆனந்தத்தை விளக்கும் ஒரு அற்புத பாடல். ஸோ அவன் இல்லைன்னா எவ்வளோ கஷ்டங்கிறத நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ அவன் கிடைத்து விட்டால், அவன் அன்பை நாம் புரிந்து கொண்டால் ஏற்படும் அந்த ஒரு மகிழ்ச்சியை இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. ஸோ காற்றில் பறக்கிற மாதிரி மேலே மேலே பூலோகம் என் காலின் கீழே, மொத்த யூனிவர்ஸுமே அந்த கண்ணனின் அன்பை புரிந்து கொண்டால் நமக்காகவே என்று எனக்கு தோன்றும். அது நம் காலடியில் என்று நமக்கு தோன்றும். விண்மீன்களின் கூட்டம் என்மேலேன்னா நட்சத்திரங்கள் எல்லாம், நட்சத்திரங்களுக்கு நடுவிலே நான் வாழ்வது போன்ற ஒரு பூரிப்பை தருகிறது என்பதாக அமைகிறது இந்த பாடல். பூவாலியின் நீரை போலே நீ சிந்தினாய் எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே. கண்ணனின் அன்பை நான் புரிந்து கொண்டதன் மிகப்பெரிய ஆனந்தத்தில் திளைக்கிறேன் என்று சொன்னதோடு, எப்படி, ஏன் அப்படின்னா கண்ணுடைய அன்பு எப்படி பொழிகிறது? ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழுந்துட்டா எனக்கு கஷ்டமாயிடும் அப்படின்னு ஒரு பூவாளியை வச்சுட்டு அந்த ஓட்ட ஓட்டையாக இருக்கக்கூடிய அந்த வாளியில் தண்ணி வரும்போது அது அந்த மலருக்கு எத்தனை இதமாக இருக்கின்றமோ அப்படி என் வாழ்க்கை இதமாக அவ்வளவு அழகாக அன்பை காட்டுகின்றான் என் கண்ணன். விளைவாக பன்னீர் பூ போலேனா வாசம், என் வாழ்க்கை வசந்தமாக வாசமாக மலரத் தொடங்கியது அப்படின்னு கண்ணனின் அன்பிலே நிகழ்ந்து நாம் ஆனந்தமாக பாடும் பாடல் இது. தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம், அடையாளம் தெரியா ஒன்றை கண்டேன் நெஞ்சினோரம். இந்த வரிகள் கண்ணனின் அன்பை கண்ட மாத்திரத்தில் ஆச்சரியத்தில் உறைந்து போனேன் என்று சொல்லுகிறது. உன்னை பார்த்த நேரம் தடுமாறினேன் என்றால் ஆச்சரியத்தில் உறைந்தேன் என்ற அர்த்தம். ஆனாலும் அன்பென்றால் என்னவென்றே அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்த எனக்குள், என் நெஞ்சின் ஓரத்திற்குள் கூட புதிதாக அன்பொன்று, அது எனக்கு என்னன்னே தெரியல. ஐ நெவர் feel that love in my life. உன்னை பார்த்த பிறகுதான் என் நெஞ்சுக்குள்ளும் அந்த அன்பு மலர்ந்தது என்ற விஷயத்தை பாடி மகிழ்கின்றோம். ஏன் உன்னை பார்த்தேன் என்று உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சில் அந்த நேரத்தை நேசிக்கும். என்று வருகின்றது இந்த பாடல். அதாவது கண்ணன் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள இருக்கிற அந்த அசுர மைண்டுக்கு ஏன் தான் பார்த்தேனோன்னு ஏன் தோணுது அப்படின்னு சொன்னா, அந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஈகோ எல்லாம் அடிபடும் போது அதை தாங்க முடியாமல், ஐயோ கண்ணனை கண்டதால் அல்லவா அப்படின்னு. அதே சமயத்தில் கண்ணனை கண்டதால் தான் வாழ்க்கையில் உண்மையான ஆனந்தம் என்றால் என்னவென்று முழுமையாக புரிந்து கொண்டேன் என்ற பூரிப்பிலே பேரானந்தம் கொள்ளுகின்றது என்பதும் ஒரு புறம் உண்மை. அந்த 2 வரிகளே அப்படியே சொல்லியிருக்கீங்க. உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் அந்த நேரத்தில் நெஞ்சில் அந்த நேரத்தை நேசிக்கும். ஸோ கண்ணனை கண்டிப்பாக நேசம் குறையாது. ஆனால் ப்ராசஸ் பிகினிங்ல அப்படித்தான் இருக்கும். பட் அந்த கண்ணனின் அன்பு அதிகரிக்க அதிகரிக்க இந்த சோகம் என்பது முழுமையாக மறையும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணாடி முன்னே நின்று தனியாக நான் பேச, யாரேனும் ஜன்னல் தாண்டி பார்த்தால் ஐயோ, உள்பக்கம் தாழ்பால் போட்டு அட என்னுள் நீ வந்தாய், கை நீட்டி தொட்டு பார்த்தேன் காற்றே ஐயோ எனும் வரிகள் கண்ணனோடு நாம் காதல் வயப்பட்ட பிறகு நம்முள் எழுகின்ற உணர்வுகளை அற்புதமாக வெளிப்படுத்துகின்றன. தனியாக கண்ணாடி முன்னின்று பேசிக்கொள்கிறேன், மற்றவர்கள் பார்த்தால் வெட்கப்படும்படியாக. சடனாக என்னுள் அவன் வந்துவிட்டான் என்று முழுமையான ஆர்ப்பரிப்பில் ஆனந்தப்பட்டு கை நீட்டி தொட்டு பார்த்தால் அங்கே வெறும் காற்றுதான் இருக்கின்றது, கண்ணன் இல்லை. இப்படி ஏமாறுகின்றேன். அவன் அருகிலேயே அவனை ஆனந்தமாக கட்டி அணைத்து அனுபவிக்கின்ற அதே வேளையில் அவன் என்னை விட்டு விலகி இருப்பதாகவும் உணர்ந்து
இப்படியாக காதல் வயப்பட்டு அவனோடு நான் பாடுகின்ற பாடல் இது. என் வீட்டில் நீயும் வந்து சேரும் காலம் எக்காலம், பூமாலை செய்தேன் வாடுதே, என் எண்ணங்கள் தேடும் வஸ்துக்கள் யாவும் நீயுமாவாயோ, வாராதோ அந்நாளும் இன்றே, நான் போகிறேன் மேலே மேலே என்று வருகின்றன இந்த பாடல். ஸோ இப்போ எப்போது என் வீட்டில் நீயும் சேரும்னா, என் இருதயம் என்னும் வீட்டில் நீ வந்து எப்போதும் பெர்மனண்டாக தங்கும் காலம் எக்காலம் அப்படின்னு நம்ம கண்ணனை பார்த்து கேட்குறோம். அவனுக்காகவே காத்திருக்கின்றோம், பூமாலை செய்து அது வாடிக்கொண்டிருக்கின்றது. எப்படின்னா, என்னுடைய வாழ்க்கை வாடிக்கொண்டிருக்கின்றது, விரைவாக வந்துவிடு கண்ணா அப்படிங்கிற ஃபீலிங்கில் நம்ம இதை பாடி மகிழலாம். அடுத்து அந்த ஹையர் நாலேஜை மென்ஷன் பண்ணது, என் எண்ணங்கள் தேடும் வஸ்துக்கள் யாவும். ஸோ நான் எதெல்லாம் ஆசைப்படுறேனோ அது எல்லாமே நீ தான் அப்படின்னு ஃபீல் பண்ணி அதை அனுபவிக்கக்கூடிய அந்த நாள் இன்னைக்கே வராதா அப்படிங்கிற பொறிப்போட பாடி மகிழ வேண்டிய வரிகள் அவைகள். என் தூக்கம் வேண்டும் என்றாய், தரமாட்டேன் என்றேனே, கனவென்னும் கள்ளச்சாவி போட்டு கொண்டே வந்தாய், வார்த்தைகள் தேடி தேடி நான் பேசி பார்த்தேனே, உள்ளத்தில் பேசும் வித்தை நீதான் தந்தாய் என்ற வரிகள் மிகவும் அழகான வரிகள். அதாவது கண்ணன்ட்ட முழுஷா ஐக்கியமாகும் போது, முழுமையான அந்த காதலில் நாம் நிறைவேற்றும் போது, தூக்கத்திலும் கூட என் கண்ணனின் நினைவுகள் தான் வரும். ஒருவேளை கண்ணனை தூக்கத்தில் மட்டுமாவது நினைக்காமல் இருக்கலாம் என்றாலும் கூட கண்ணன் கனவாக வருகின்றானே என்ற விஷயத்தையும், இனி கண்ணனோடு வார்த்தைகளில் தான் பேச வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லாமல் என் உள்ளத்திலேயே அவனை வைத்து பேசும் அளவிற்கு எனக்கு அந்த அற்புத ஞானத்தையும் அன்பையும் கண்ணன் எனக்கு வழங்கினான் என்ற வரிகளை, இந்த அர்த்தத்தை இந்த வரிகள் விளக்குகின்றன. அன்றாடம் போகும் பாதை யாவும் இன்று மாற்றங்கள், காணாமல் போனேன் பாதியில், நீ வந்து மீட்டுச் செல்வாய் என்று கால் நோக நின்றேன், நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமென் காலின் கீழே என்ற இந்த பாடல் முடிகிறது. இந்த வரிகளின் விளக்கம், கண்ணா, உன்னை நான் புரிந்து கொள்ளாமல் இருக்கும் போது நான் வாழ்ந்த பாதை, என் வாழ்க்கை பாதை என்பது வேறு. இன்று அத்தனையும் மாறி தலைகீழாக மாறிவிட்டது. விருப்பு வெறுப்பு என்று இதுதான் வாழ்க்கை என்று இருந்த என்னை அன்பு என்னும் புதிய பாதைக்கு நீ அழைத்து செல்லுவென்றாய். அதற்கு மேலும் காணாமல் போனேன் பாதையில் அப்படின்னு சொன்னா, அகங்காரம் என்ற பாதையில் நான் நடந்து சென்றேன். அந்த அகங்காரமே இன்று இல்லைன்னா நானே இல்லாமல் போனேன். உன் பாதையில் உன்னால் நடக்கப்படுகின்றேன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அடுத்து, கண்ணா, நான் இல்லை அப்படின்னா என்னை மீட்டு செல்வதற்கு நீதான் என்று நான் கால் நோக நின்றேன். ஏனென்றால் நான் என் சுயமாக நானால் உன்னிடம் வர முடியாது. நானே இல்லை இப்போது, நீயாக வந்து என்னை மீட்டு செல் என்று இந்த பாடல் முடிகிறது.